தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில். மற்றொரு கட்சி தலைவரின் அறிக்கையை எடப்பாடி பழனிசாமி காப்பி பேஸ்ட் செய்து வெளியிடுவதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். சிவகங்கையில் பல்வேறு திட்டப்பணிகளை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் எடப்பாடி பழனிசாமி இருட்டில் அமர்ந்து கொண்டு அமாவாசையை எண்ணிக்கொண்டு இருக்கிறார் என்று கூறியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அதிகாரியாக இருந்த மணிஷ் மாற்றப்பட்டுள்ளார். புதிய அதிகாரியாக ஸ்ரீகாந்த் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். வேட்புமனு பரிசீலனையில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக மணிஷ் மாற்றப்பட்டு ஓசூர் மாநகராட்சி ஆணையராக இருந்த ஸ்ரீகாந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். மத்திய புலனாய்வு அமைப்புகள் சட்டத்தை கையில் வைத்துக் கொண்டு மக்களை துன்புறுத்த முடியாது என அமலாக்கத்துறைக்கு மும்பை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் ராகேஷ் ஜெயின் மீது தொடரப்பட்ட வழக்கு விவகாரத்தில் அமலாக்க இயக்குநரகத்திற்கு மும்பை உயர்நீதிமன்றம் ரூபாய் 1 லட்சம் அபராதம் விதித்துள்ளது. தமிழகத்தில் அதிகாலை வேளைகளில் லேசான பனிமூட்டம் நிலவும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜனவரி 23ஆம் தேதி தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று தெரிவித்துள்ளது. சென்னை 1000 விளக்கு பகுதியில் அமைந்துள்ள அமலாக்கத்துறை மண்டல அலுவலகத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் இன்று காலை விசாரணைக்கு நேரில் ஆஜராகியிருந்தார். அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை முன்னிட்டு நேரில் ஆஜரான கதிர் ஆனந்திடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவில் பிறப்புரிமை குடியுரிமையை முடிவுக்கு கொண்டு வரும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாக உத்தரவை எதிர்த்து 22 மாகாணங்கள் வழக்கு தொடர்ந்துள்ளன. வழக்கை எதிர்கொள்ளவும் உத்தரவை எதிர்கொள்ளவும் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இந்திய அணி வீரர்கள் அணியும் ஜெர்சி, விளையாட்டு கிட்டுகளில் ஹோஸ்ட் நாடுக்கான இடத்தில் பாகிஸ்தான் பெயரை பொறிக்க இந்திய கிரிக்கெட் வாரியம் மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் பாகிஸ்தான் பெயர் பொறிக்கப்பட்ட ஜெர்சி தான் அனைத்து அணிகளும் அணிய வேண்டும் என்று ICC நிர்வாகி தெளிவுபடுத்தியுள்ளார். விதிமுறைகள் மீறப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சுசீந்திரன் இயக்கத்தில் உருவாகியுள்ள 2K லவ் ஸ்டோரி படத்தின் ட்ரெய்லரை நடிகர்கள் விஷ்ணு விஷால் மற்றும் சூரி வெளியிட்டுள்ளனர். இப்படம் பிப்ரவரி 14ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. தினமணி.comஇன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.